கோதுமை ரவா உப்புமா உதிரி உதிரியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அடுப்பில் ஒரு பேன் வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பை நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கவும் எடுத்து வச்சுருந்த கோதுமை ரவை அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கோதுமை ரவை நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ரவை வெந்து தண்ணியெல்லாம் வற்றி பொழுன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். காலை இரவு 2 நேரத்துக்கும் சூப்பரான உணவு இது. ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட. செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.